வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சுண்டைக்காய் பறிக்கிறேன் நானும் சாவித்திரியத்தை வந்துருக்குறேங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவரி செடி மாதிரி ஒரு செடி இருக்குதுங்க. கொளிஞ்சியும் அவரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குங்க. கொளிஞ்சி செடின்னு சொல்லுவாங்க, அவரி செடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டுறது அவரி செடியான்னு சொல்லுங்கள். ஏன்னா கொளிஞ்சி செடி எனக்கு தெரியும், ரெண்டையும் காமிக்கிறேன். எது வந்துட்டு அவரி செடின்னு சொல்லுங்கள் மக்களே. இது பார்த்தீங்க அப்படின்னா அவரி செடியான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பூ விட்டுருக்குது. சரி பூவோடு எடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன், பூவோடு எடுக்க முடியலைங்க. இங்கே பாருங்கள் நல்ல பெருசாக இருக்குதுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இங்கே நிறைய செடிகள் இருக்குதுங்க. பாருங்கள் இது இங்கே பாருங்கள், இதை சின்ன அவரி செடி இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. அடுத்து கொளிஞ்சி செடி காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க கொளிஞ்சிங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. இது வந்துட்டு விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நெல் வயலெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொளிஞ்சி தலையில் கொண்டு போயிட்டு அந்த சேத்துல அமுத்தி விடுவாங்க, நெல்லெல்லாம் நல்லா வரக்கு. இது பாருங்கள், இது கொளிஞ்சிங்க. சரிங்களா, முன்னாடி காட்டுறது மட்டும் அது அவரி செடியான்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதுமானதுங்க. ஏன்னா முகநூலில் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது. நான் எங்கேயுமே போக தேவையில்லைங்க. முகநூலில் ஒரு வீடியோ போட்டுவிட்டுனா நிறைய மக்கள் வந்துட்டு கருத்துக்கள் போடுறீங்க. ரொம்ப நன்றி மக்களே. பாய்.